கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் நம்முடைய சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட உழவர் சந்தை அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மிக மிக பழுதடைந்து சிதிலமடைந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விடக்கூடிய ஒரு அபாயமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடுகளை புதிய வீடுகளாக கட்டித்தர வேண்டும். புதிய வீடுகள் கட்டி கொடுக்கும் வரை அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு தற்காலிகமாக அதே இடத்துல தற்காலிக குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியிருக்கின்றோம். அதை போலவே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 2016ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களால், அன்பு தலைவர் தளபதி அவர்களால் நான் இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசியிருக்கின்றேன். 2017, 18, 19, 20 5 ஆண்டுகளிலும் நான் தொடர்ந்து பேசியிருக்கின்றேன். ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய பாசிச வெறி பிடித்த மதவெறி பிடித்த பாஜக அரசினுடைய அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடுபிடி அரசு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு இந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை செய்து கொடுப்பதற்கும் அந்த மக்களுக்கு புதிய குடியிருப்புகளை கட்டி கொடுப்பதற்கும் முன்வராத காரணத்தினால் வருகின்ற 20/1/2021 நாளன்று மாலை சரியாக 4 மணி அளவில் சிங்காநல்லூருக்கு அருகில் இருக்கக்கூடிய உழவர் சந்தை அருகில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருகின்ற பொதுமக்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்படி பாலடைந்த வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செவிடன் காதில் ஊதிய சங்கை போல எத்தனை முறை சொன்னாலும் இந்த அரசு தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அரசை தட்டி கேட்பதற்காக இந்த அரசுடைய கவனத்தில் எடுத்து செல்வதற்காக கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும், பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும், கழக பொதுக்குழு வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும், தலைமை செயற்குழு உறுப்பினர்களும், கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பெரும் திரளாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுமே இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில் உங்கள் அத்தனை பேரையும் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் பழுதடைந்து பாழாய்ப்போன வீடுகளாக காட்சியளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீடுகள் கட்டப்பட்டு சுமார் 30 ஆண்டுகளாகிவிட்டன. 30 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 17.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 960 வீடு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. அப்படி கட்டப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 360 வீடுகள் மிக மிக மோசமாக பழுதடைந்து சிதிலமடைந்து இந்த பாழாய் போன ஆட்சியில் அந்த வீடுகள் அனைத்துமே இடிந்து விடக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமின்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், அதை போலவே அந்த குடியிருப்பில் வசித்து வருகின்ற பொதுமக்கள் அத்தனை பேருமே பல முறை வேண்டுகோள் விடுத்தார்கள்.
அந்த பழுதடைந்த வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பல முறை வேண்டுகோள் விடுத்தும் கூட இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. நான் ஏற்கனவே முன்னுரையிலே குறிப்பிட்டதைப் போல 2016ஆம் ஆண்டு சிங்காநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரை மீது நடைபெற்ற விவாத கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு பேசினேன். அந்த வாய்ப்பினை கழகத் தலைவர் கலைஞர் அவர்களும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களும் எனக்கு வழங்கினார்கள். அப்படி வழங்கிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பழுதடைந்து கிடக்கக்கூடிய அந்த வீடுகளை எல்லாம் புதிய வீடுகளாக கட்டி கொடுங்கள், அந்த பழுதடைந்த வீடுகளில் மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வசித்து வருகின்றார்கள், ஆகவே புதிய வீடுகளை கட்டித்தாருங்கள் என்று நான் கேட்டேன். அன்றைக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுந்த என்னுடைய வினாவிற்கு பதிலளித்து பேசினார்கள். அப்போ என்ன சொன்னார்னா, உடனடியாக உறுப்பினர் சொன்ன மாண்பு உறுப்பினர் கார்த்தி அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி ஒரு 2 வரியில் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். ஓராண்டு காலம் கழித்து மீண்டும் 2017ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் மீது விவாத கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தொடரிலும் நான் வினாக்கள் நேரத்தில் அன்றைக்கு நான் வினாவாக கேட்ட நேரத்தில் நான் கேட்டேன், கடந்த வருடமே வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சென்றேன். ஆனால் இன்றளவும் உழவர் சந்தை அருகில் இருக்கக்கூடிய இந்த சிங்காநல்லூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி, அந்த வீடுகள் புதுப்பிக்கப்படவில்லை, அந்த வீடுகள் இடிந்து விடக்கூடிய அபாய நிலையில் இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டேன். உடனே அமைச்சர் எழுந்து இல்லை அதற்குண்டான ஆய்வு பணிகள் நடந்து வருகிறது என்று சொன்னார். ஆனால் நடக்கவே இல்லைங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் OPS அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக வந்தார், வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சராக வந்தார். அவரிடத்திலும் வினாக்கள் நேரத்தில் அதாவது மெயின் கொஸ்டினில் நான் பேசினேன். அப்போ பேசினப்போ நான் 960 வீடுகள் அரசின் சார்பில் கட்டப்பட்ட வீடுகள், அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட வீடுகள் பழுதடைந்து இடிந்து விடக்கூடிய அபாய நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அரசு மேற்கொண்ட அரசு கட்டி கொடுத்த அந்த கட்டுமானம் சரியில்லை என்று தானே அர்த்தம். ஆகவே அந்த வீடுகளை புதிய வீடுகளை அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அது மட்டுமல்ல, அப்படி அரசு கட்டி தருவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் மக்களே கட்டிக்கொள்வதற்கு மானியத்துடன் கூடிய கடனுதவியாவது இந்த அரசு செய்யுமா என்று கேட்டேன். ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எனக்கு பதிலளித்து பேசிய OPS அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள். சட்ட விதிகளின்படி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மக்கள் பல்வேறு இன்னல்களில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு இதே கோவையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 19 பேர் இறந்து போனார்கள். அந்த தகவல் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொடர் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்படி மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் நேரடியாக கோவைக்கு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த அந்த மக்களுக்கு, அந்த மக்களுடைய குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், உரிய விசாரணை செய்து நீதி விசாரணை செய்து அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பலியான அவர்களுக்கு உரிய நீதி விசாரணை செய்து அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கள் தலைவர் அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த இடத்துக்கே நேரடியாக வந்தார். அப்படி பேசிட்டு தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அதற்கு பிறகு தொடர் மழை பெய்து கொண்டிருந்தது. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அவரை சந்தித்து இது குறித்து முறையிடுவதற்காக சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பினுடைய அந்த வீடுகளுடைய நிலைமை பற்றி விவாதிப்பதற்காக நான் அனுமதி கேட்டேன், உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல அதிகாரிகளிடத்தில் நான் கலந்து பேசிவிட்டு உங்களை அழைக்கின்றேன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நீங்கள் அதுக்கு பின்னாடி வாங்க நம்ம பேசிக்கலான்னு சொன்னார். ஆனால் எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. அதற்கு பிறகு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இணைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக 2019ஆம் ஆண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை டிசம்பர் மாதத்தில் அதே ஹவுசிங் யூனிட் பகுதியில் நாங்கள் நடத்தினோம். நாங்கள் போராட்டம் நடத்தி ஒரு 2-3 நாளில் 1 வார காலத்திற்குள்ளாக துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்தார். வருகை தந்து விட்டு அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு
அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரங்கள், அதாவது யார் யார் வந்து பத்திரம் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கடிதம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு சம்பிரதாயத்திற்காக ஒரு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், எந்த விதமான நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இதில் கவனிக்கத்தக்கது என்னவென்று சொன்னால், அதாவது 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரில் நான் பங்கேற்ற நாள் முதல் நான் தொடர்ந்து 5 ஆண்டு காலமாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசியிருக்கின்றேன். கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்திருக்கின்றேன், வினாக்கள் நேரத்தில் பேசியிருக்கிறேன், மானிய கோரிக்கை விவாத கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் பேசியிருக்கின்றேன். நான் பேசுகிற பொழுதெல்லாம் சிங்காநல்லூர் அடுக்குமாடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு குறித்து தவறாமல் இந்த அரசுடைய கவனத்திற்கு நான் எடுத்து சென்றிருக்கின்றேன். ஆனால் அது மட்டுமில்லை, இங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்படி பல வழிகளில் அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் போராடி இருக்கின்றேன். ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜனநாயகத்தில் அரசியல் சாசன சட்டத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்ட அந்த ஜனநாயக வழியில் தாங்க ஆளுகின்ற அரசு எந்த தவறை செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்காகவும் தட்டி கேட்பதற்காகவும் அறவழி போராட்டங்களை நடத்தலாம், தர்ணா பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், தெருமுனை பிரச்சார கூட்டங்களிலே கலந்து கொண்டு மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், துண்டறிக்கை அச்சிட்டு வீடு வீடாக கொடுக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கலாம். இப்படி தான் வந்து ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது. இதைத்தான் ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செய்ய முடியும். அதை நாங்கள் தெளிவாக எங்களது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களது கழகத் தலைவருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஆலோசனையின்படி படிப்படியாக நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் அதை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் வேணும்னே வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாடகம் ஆடுறாருன்னெல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அதிமுகவை சார்ந்தவர்களை பார்த்து கேட்கின்றேன். அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் OPS அவர்களோடு அன்றைக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு ஆய்வுக்கு வந்தாரே ஊரலாட்சித்துறை அமைச்சர், லாபம் தருகின்ற பணிகளை மட்டுமே இந்த கோவை மாவட்டத்தில் தொடங்கி வைத்து அதில் கமிஷன் பார்க்கின்ற ஊரலாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்களை பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு, ஓராண்டு காலம் உருண்டோடி விட்டன. என்ன நிலைமை? இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 1 மாத காலமாக மழை வந்து கொண்டே இருக்கிறது, மழை தூறல் விழுந்து கொண்டே இருக்கிறது. பழுதடைந்த வீடுகளில் அந்த மழை துளி விழுந்து விழுந்து ஈரமாகி அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்தால் அந்த மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு தருவது? இந்த அரசிற்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? இந்த அரசு சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இந்த அரசு மக்களுடைய உயிர் மீது அக்கறை இல்லாத, மக்களுடைய உயிர் மீது கவனக்குறைவாக இருக்கின்ற அரசு என்பதை நான் பகிரங்கமாக இந்த காணொளி மூலமாக பொதுமக்களிடத்தில் நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். விபத்து நடந்தால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா? மௌலிவாக்கத்தில் விபத்து நடந்தது, மேட்டுப்பாளையத்தில் வந்து சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அங்கு வந்து மக்கள் இறந்தார்கள். இதுவெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக உங்களுக்கு தெரியாதா? அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக அதே பகுதியில் தற்காலிக வீடுகளை அமைத்து கொடுத்து விட்டு, அதாவது அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுங்க, அதாவது அரசாங்கம் வந்து ஒருவருக்கு விற்று விட்டால் வித்துடனேயே கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த வீடு யார் கட்டி கொடுத்தா? அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டி கொடுத்த வீடுகள் இடிந்து விழக்கூடிய அபாய நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு? இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு தான் அதை பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே உடனடியாக அந்த மக்களுக்கு வீடுகளை கட்டித்தரக்கூடிய நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று, அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இவங்க வேலை என்னென்னா, வருவாய் வட்டாட்சியர், அதாவது மாவட்ட ஆட்சி நிர்வாகம், வருவாய் வட்டாட்சியர், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளே வந்து காணொலி காட்சி மூலமாக வேண்டுகோள் விடுத்தோம்னா உடனே வந்து அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் வந்து ஒரு சுவரொட்டி, அதாவது ஒரு துண்டறிக்கை எச்சரிக்கை நோட்டீஸை வந்து ஒட்டி நீங்கள் உடனடியாக வந்து வீட்டை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி வைப்பாங்க. இதுதான் உங்களுடைய கடமையா? நான் கேட்கின்றேன். இதுதான் உங்களுடைய செயலா? இதுதான் மக்களை காப்பாற்றுகின்ற அக்கறையா? நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வீடுகளிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு தற்காலிகமாக வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். ஏன் இந்த அரசால் முடியாதா? இந்த அரசால் ஏன் முடியாது? யாருக்குமே உதவாத யாருக்குமே பயனற்ற நிலைமையில் இன்றைக்கு இதே கோவை மாநகராட்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி என்ற அந்த திட்டத்தின் கீழ்
உக்குடம் பெரியகுளம் பகுதியில், அதே மாதிரி வந்து பழைய சுங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாங்குளம் பகுதி, செல்வ சிந்தாமணி குளம், இப்படி பல குளங்கள் பக்கத்தில் வந்து பல கோடி ரூபாயை போட்டு கொட்டி மக்களுக்கு பயனற்ற வகையில் பழைய மார்க்கெட்டில் வந்து பல பொருள்களை வாங்கி வந்து பெயிண்ட் அடித்து டெக்கரேஷன் பண்ணி மாட்டிகிட்டு இருக்கிறீங்கள, யாருடைய பணம்? அது மட்டுமல்ல, குளக்கரையில் வந்து நடைபயிற்சி பாதை அமைத்து நடப்பதற்கு பாதை அமைத்திருக்கின்றீர்கள். ஃபுட் கோர்ட்னு ஒன்று போட்டிருக்கிறீங்களே, கடைகள் யாருக்காக கட்டப்பட்டிருக்கிறது? அந்த ஃபுட் கோர்ட் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு கடைகள் விடுவதற்காகவா? இப்போ எப்படி இந்த சிட்டியில் வந்து இந்த மாநகராட்சி பகுதி முழுக்க ஆவின் பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, முறைகேடுகளாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக முக்கியமான அவினாசி சாலை, திருச்சி சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட டவுனால் உள்ளிட்ட பெரிய கடை வீதி உள்ளிட்ட காந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு கடைகள் வச்சு கொடுத்துருக்குறீங்களே, அது மாதிரி வந்து குளக்கரை ஓரங்களில் கடை வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீர்வழியினுடைய அளவுகளை எல்லாம் குறைத்திருக்கின்றீர்கள். எதற்காக? பந்தய சாலை பகுதியில் ஏற்கனவே நன்றாக இருந்த பாதையை உடை தெரிந்து விட்டு பெயர் தெடுத்து விட்டு 40 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குதுன்னு சொல்லி போர்டு வச்சு ஊழலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அந்த பணியை தொடங்கி வைத்தார். எதற்காக? கமிஷனுக்காகத்தானே. எதற்காக அந்த பணிகளை நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள்? அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து மக்களுடைய வரி பணம், மத்திய மாநில அரசுகளுடைய பணம். ஊதாரித்தனமாக ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் கண்டபடி தான் தோன்றித்தனமாக நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எதற்காக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதே நேரத்தில் அதாவது உயிரே தங்களுடைய வாழ்க்கை என்று கருதி வீட்டை வந்து விலை கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டோம். அந்த வீடு வந்து இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதை நம்ம காலி பண்ணிட்டு போயிட்டோம், மீண்டும் அந்த வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கப்பெருமீச்சோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. தங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, வாழ்வதற்கு இடமே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. அந்த மக்களுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? இது விளையாட்டான காரியம் இல்லைங்க. எதற்காக அடிக்கடி வந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய, அந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கக்கூடிய அந்த நகர்நல சங்கத்தை சார்ந்தவர்கள், அந்த குடியிருப்பில் வசித்து வரக்கூடிய பொதுமக்கள், இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், பல கட்சிகளைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் எதுக்குங்க சொல்கிறாங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுக இதை கண்டித்து போராட்டம் நடத்தினால் உடனே காவல்துறையை வச்சு மைக் ஒளிபெருக்கி கட்டாதீங்க, கையில் பேனர் பிடிக்காதீங்க, கூட்டம் கூடாதீங்க, உடனே வந்து போராட்டத்திற்கு வந்து அனுமதி, இதெல்லாம் தர தெரியுதல்ல. அப்போ வந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? ஊதாரித்தனமாக தான் தோன்றித்தனமாக ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் திருச்சி சாலையில் எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாமல் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. அதுக்கு நிதி இருக்கா? இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வந்து அந்த வீடு கட்டி தரதுக்கு உங்களுக்கு நிதி இல்லையா? அவினாசி சாலையில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவசர கதியில் இந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம், ஆயுசே முடிகிற ஓரத்தில் வேலை தொடங்கி வச்சுருக்கிறீங்களே, அதுக்கு நிதி எங்கேருந்து வருது? தேர்தல் வருது, அதுக்குள்ளே டெண்டர் விடணும், அதுக்குள்ளே லாபம் பார்க்கணுன்னு சொல்லி தானே இந்த வேலையை தொடங்கி வச்சுருக்கிறீங்க. உக்கடத்தில் எந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பூர்வீக குடிமக்கள், பூர்வீகமாக பல நூற்றாண்டுகள் வசித்து வந்த அப்பாவி மக்களை எல்லாம் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்துல வந்து பாலத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டீர்கள் அல்லவா? எதற்காக? என்ன உங்ககிட்ட வந்து தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது? 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 ஆண்டு காலம் ஆச்சு உங்கள் ஆட்சி தான். கடைசி 1.5 வருஷம் உங்களுக்கு என்னப்பா அவ்வளோ அவசரம்? அவசரமாக கட்டுறீங்க. திருச்சி சாலையில் போய் நடந்து பாருங்கள். நான் ஒரு நாள் அல்வேனியா பள்ளியிலிருந்து, திருச்சி சாலை அல்வேனியா பள்ளியிலிருந்து, அதாவது பங்கு சந்தைக்கு கட்டப்பட்ட அந்த கட்டடத்திலிருந்து ஸ்ரீபதி தியேட்டர் வரைக்கும் நான் நடந்தே போனேன். சுங்கத்தை தாண்டி பார்த்தா பாதுகாப்பே இல்லைங்க. பாதுகாப்பே இல்லாமல் அந்த மேம்பால பணிகள் அவசர கோலத்தில், அவசர கதியில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுமான பணிகள் சரியாக நடக்குதா அப்படிங்கிறது என்ன உத்தரவாதம்? மொழியே தெரியாத பல பேர் வந்து அங்கே பல வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. உண்மையிலேயே மக்களுடைய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த ஆட்சியிலே வீணடிக்கப்படுகிறது. லாபம் ஒன்றையே, ஊழல் முறைகேடு ஒன்றையே குறிக்காலாக கொண்டு
இன்றைக்கு இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அப்பாவியாக அரசாங்கத்திடத்தில் பணம் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த வீடுகளெல்லாம் பாலடைந்து கிடக்கிறது இந்த பாழாய் போன ஆட்சியிலே. ஆனால் அந்த மக்களுக்கு எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் இந்த அரசு இன்னும் எடுக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வாயிலேயே பேசுகிறார் உள்ளாட்சித்துறை அமைச்சர். நாங்கள் அதை பண்ண இதை பண்ண இப்படி பேசுகிறார். என்ன பண்ணீங்க? 10 வருஷமாக அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்ததா? 10 வருஷமாக நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. கோயம்புத்தூரில் அதை பண்ண இதை பண்ண என்ன பண்ணீங்க? இன்றைக்கு கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சி பணிகளுமே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் எங்களது கழகத் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களது உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த தளபதி அவர்களும் கொண்டு வந்த திட்டங்கள் தான் அத்தனை திட்டங்களுமே. இவைகளை பற்றியெல்லாம் பின்னர் வேறொரு நேரத்தில் நான் விரிவாக பேச ஆசைப்படுகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு இறுதியாக இந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசிற்கு, எடுபிடி அரசிற்கு, மத்திய அரசிற்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசிற்கு நான் இறுதி எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உடனடியாக அந்த சிங்காநல்லூர் பகுதியில் உழவர் சந்தை அருகிலே பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசித்து வருகின்ற அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு உடனடியாக முன்வர வேண்டும். முன்வருவதோடு மட்டுமின்றி அந்த பகுதியிலே வசித்து வருகின்ற அந்த பாலடைந்த வீடுகளிலே வசித்து வருகின்ற அந்த மக்களுக்கு அதே இடத்துல தற்காலிக குடியிருப்புகளை அனைத்து வசதிகளோடு இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குடிநீர், தெருவிளக்கு, கழிப்பிட வசதி, எல்லா வசதியோடு அந்த மக்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அரசு அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை அதே இடத்துல கட்டி கொடுக்கணும். இதையெல்லாம் உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் அந்த மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும். எனக்கு கூட பல தகவல்கள் வந்தது. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய OPS அவர்கள் அவருக்கு வேண்டிய ஒரு கட்டிடங்கள் கட்டக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திற்கு அந்த பணிகளை செய்வதற்கு ரகசியமாக சில ஒப்பந்தங்களை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக பல பேர் தகவல் சொன்னாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17.5 ஏக்கரா இருக்குது. அந்த 17.5 ஏக்கரால் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உடனடியாக அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். அதே இடத்துல புதிய தற்காலிக குடியிருப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த மக்களுக்கு அதே இடத்துல வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்க வேண்டும். இதை வலியுறுத்தி வருகின்ற 20/1/2021 நாளன்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாலை 4 மணி அளவிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து தரப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும், சமூக ஆர்வலர்களும், வணிகர்களும், தொழிலாளர் தோழர்களும் பெரும் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு அனைவரும் போராட்டத்திற்கு வாருங்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக நீங்கள் அத்தனை பேரும் கரம் கோர்ப்போம். வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.